வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஆஷ்லி பிஜாய். தமிழக அரசின் சத்துணவு திட்டத்திற்கான முட்டை விநியோகத்தில் முறைகேடு நடப்பதாக எழுந்துள்ள புகாரை அடுத்து முட்டை சத்துமாவு வழங்கும் நிறுவனங்களில் 24 மணி நேரமாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழக அரசின் சத்துணவு திட்டத்திற்கு தேவையான முட்டை, பருப்பு, சத்துமாவு உள்ளிட்டவை தனியார் நிறுவனங்களிடமிருந்து அரசு கொள்முதல் செய்கிறது. இந்நிலையில் அரசுக்கு முட்டை, சத்துமாவு உள்ளிட்டவற்றை விநியோகிக்கும் நிறுவனத்தின் உரிமையாளர் குமாரசாமி என்பவர் போலி நிறுவனங்கள் நடத்தி பல கோடி ரூபாயை கருப்பு பணமாக பதுக்கியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து குமாரசாமிக்கு சொந்தமான ராசி நியூட்ரி ஃபுட்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். நாமக்கல்லில் உள்ள உடுப்பத்தான்புதூர், திருச்செங்கோடு, புதுச்சத்திரம் பகுதிகளில் உள்ள கிளை நிறுவனங்களிலும் சோதனை நடைபெற்றது. திருச்செங்கோடு, சின்னத்தம்பிபாளையம், விட்டம்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் உள்ள முட்டை நிறுவனமான கிறிஸ்டி ஃப்ரைட் கிராம் மற்றும் சின்ன வேப்பந்தம் பகுதியில் உள்ள குமாரசாமிக்கு சொந்தமான வீடு, அலுவலகங்களிலும் சோதனை நடைபெறுகிறது. குமாரசாமியின் நண்பர்கள் வீடுகளிலும் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் 76 இடங்களில் 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கிறிஸ்டி ஃப்ரைட் கிராம், அக்னி பில்டர்ஸ், நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், சொர்ணபூமி என்டர்பிரைசஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் அலுவலகம் மற்றும் உரிமையாளர் வீடுகளிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. இதனிடையே சத்துணவுக்கான பருப்பு வகைகளை கொள்முதல் செய்யும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மேலாண்மை இயக்குநர் சுதாதேவியின் வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை நெற்குன்றத்தில் உள்ள சுதாதேவியின் வீட்டில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை நடத்துகின்றனர். கீழ்ப்பாக்கம் மில்லர்ஸ் சாலையில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அலுவலகத்திலும் சோதனை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. கிறிஸ்டி ஃப்ரைட் கிராம் நிறுவனத்தின் உரிமையாளர் குமாரசாமி மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளார். அவரை பெங்களூரு வழியாக விமானம் மூலம் சென்னை அழைத்து வர வருமான வரித்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட வரவு செலவு ஆவணங்கள், சொத்து ஆவணங்கள் குறித்து குமாரசாமியிடம் விசாரணை நடத்தப்படும் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் சென்னை இடையேயான 8 வழிச்சாலை திட்டத்தின் நோக்கம் மற்றும் பயன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் எதிர்ப்பு கூட்டங்கள் நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். பொது பயன்பாட்டிற்கு நிலம் கையகப்படுத்தும் முன் மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சேலம் மாவட்ட தலைவர் சுசீந்திரகுமார் தொடர்ந்த வழக்கில் அறிவுறுத்திய நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் தமிழகத்தின் முதன்முறையாக கொண்டுவரப்படும் 8 வழிச்சாலை திட்டத்தை நாம் வரவேற்க வேண்டும் எனவும் இந்த திட்டத்தால் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து கடத்தி வரப்பட்ட 36 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1.25 கிலோ தங்கத்தை சென்னை விமான நிலையத்தில் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மலேசிய தலைநகரிலிருந்து சென்னைக்கு வந்த பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது புதுக்கோட்டையை சேர்ந்த அப்துல்லா சாதிக் என்ற பயணி மடிக்கணனிக்குள் பேட்டரி செல்கள் வடிவில் தங்கத்தை மறைத்து வைத்து கடத்தி வந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதையடுத்து 12 தங்கக்கட்டிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததோடு அப்துல்லாவையும் கைது செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தின் எடை 1 கிலோ 200 கிராம் என்றும் அதன் மதிப்பு சுமார் 36 லட்சம் ரூபாய் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கருப்பு பணத்தை தடுக்கும் வகையில் பந்தயம் மற்றும் சூதாட்டத்தை சட்டப்பூர்வமாக்க வேண்டும் என மத்திய சட்ட ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. இந்தியாவில் கிரிக்கெட், சூதாட்டம் மற்றும் சில வகை பந்தயங்களுக்கு அனுமதி இல்லாதால் கருப்பு பணம், ஹவாலா பணம் புழக்கத்தில் மாற்றப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் சூதாட்டத்தை சட்டப்பூர்வமாக்க வேண்டும் என மத்திய சட்ட ஆணையம் மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்துள்ளது. இந்தியாவில் பந்தயம் மற்றும் சூதாட்டத்திற்கு தடை உள்ளதால் கருப்பு பணம் அதிகரித்துள்ளதாகவும் கிரிக்கெட் போட்டியின் போக்கு மாற்றப்படுவதாகவும் பரிந்துரைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பான் கார்டு, ஆதார் எண்ணை பெற்று பணமில்லா பரிவர்த்தனை முறையில் சூதாட்டத்தை அனுமதிக்கலாம் என்றும் இதனால் கருப்பு பணத்தை பெருமளவில் கட்டுப்படுத்த முடியும் என்றும் சட்ட ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. மேலும் சூதாட்டத்தை சட்டப்பூர்வமாக்கினால் அரசுக்கும் அதிக வருமானம் கிடைக்கும் என்றும் மத்திய அரசிற்கு சட்ட ஆணையம் தெரிவித்துள்ளது. தொழிலதிபர் விஜய் மல்லையாவின் லண்டன் வீட்டில் சோதனை நடத்தி சொத்துக்களை முடக்கலாம் என்று அந்நாட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. வங்கிக் கடன் மோசடி வழக்கில் தேடப்படும் விஜய் மல்லையாவின் சொத்துக்களை முடக்கவும் அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கவும் அனுமதி கோரி வங்கிகள் கூட்டமைப்பு சார்பில் இங்கிலாந்து உயர்நீதிமன்றத்தில் வர்த்தக கிளை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மல்லையாவுக்கு சொந்தமாக லண்டனில் லேடி பாக், குயின் ஹுலேன், டெவின்,
வெல்வியான், பிரம்புல் ஆகிய இடங்களில் உள்ள வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்தவும் அவரது சொத்துக்களை முடக்கவும் அனுமதி வழங்கியுள்ளது. நீதிமன்ற அமலாக்கப் பிரிவு அதிகாரி தேவைப்பட்டால் இந்த சோதனையை நடத்தலாம் என்றும் இங்கிலாந்து நீதிமன்றம் கூறியுள்ளது. இதனால் விஜய் மல்லையாவுக்கு ஏற்கனவே இந்தியாவில் உள்ள சொத்துக்களை முடக்கிய வங்கிகள் கூட்டமைப்பு இனி லண்டனில் உள்ள சொத்துக்களை முடக்கி பறிமுதல் செய்யவும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை பெசன்ட் நகரில் வீட்டு வேலை செய்து வந்த 17 வயது பெண்ணை கொலை செய்ததாக வீட்டு உரிமையாளர் உள்ளிட்ட 2 பெண்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை பெசன்ட் நகர் அடுத்த பெசன்ட் அவென்யூவில் முருகானந்தம் என்பவரது வீட்டில் கடந்த 7 வருடங்களாக வீட்டு வேலை செய்ய வந்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த மகாலட்சுமி நேற்றிரவு மர்மமான முறையிலே வீட்டிலேயே சுயநினைவின்றி கிடந்துள்ளார். இதையடுத்து வீட்டின் உரிமையாளர் முருகானந்தம் சாஸ்திரி நகர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். போலீசார் வந்து சோதித்தபோது அவர் உயிரிழந்துள்ளது தெரியவந்துள்ளது. உடலில் காயங்கள் இருந்ததால் சந்தேகமடைந்த போலீசார் சடலத்தை உடற்கூறு ஆய்விற்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக முருகானந்தனின் மனைவி சுஷ்மிதா மற்றும் அவரது தங்கை மித்ரா ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் தங்கள் வீட்டு நாயை கொன்றதால் ஆத்திரத்தில் விஜயலட்சுமியை கொன்றதாக கூறியுள்ளனர். ஆனால் நாய் இறந்து 1 வருடத்திற்கு மேல் ஆவதாகவும் முருகானந்தத்தின் 9 வயது மகனுக்கு விஜயலட்சுமி பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாகவும் இதனால் ஆத்திரத்தில் கொலை நடந்திருப்பதாகவும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை தொடங்கி வருகின்றனர். கொடைக்கானல் அருகே உள்ள மலை கிராமத்திற்கு போதிய பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கொடைக்கானலிருந்து சுமார் 19 கிலோமீட்டரில் உள்ளது பூம்பாறை மலை கிராமம். அந்த கிராமத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி. அந்த பள்ளியில் பூம்பாறை கிராமத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். அவர்களுக்கு அரசு இலவச பேருந்து அட்டை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் கிராமத்திற்கு போதிய பேருந்து வசதி இல்லாததால் பள்ளிக்கு மாணவர்கள் நடந்து செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே பள்ளிக்கு செல்வதற்கு குறுக்கு வழியில் மாணவர்கள் சென்று வருகின்றனர். அந்த குறுக்கு பாதை வனப்பகுதி என்பதால் வன விலங்குகளால் மாணவர்கள் தாக்கப்படும் அச்சம் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் பூம்பாறை கிராமத்திலிருந்து பள்ளிக்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை குறையும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பூம்பாறை கிராமத்திற்கு போதிய பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கொஞ்சம் அவுட்டர் தள்ளி தான் இருக்கு. 6 கிலோமீட்டர் தள்ளி வரணும். மழை காலத்தில் எங்களால் தனியாக வர முடியல. 6 கிலோமீட்டர் தள்ளி வரணும். வரும்போது காட்டு மாட்டு தொல்லை, மாட்டு தொல்லை அப்படி இருக்கு. போட்டித் தேர்வுகளை இனி ஆன்லைனில் நடத்த தனியார் நிறுவனங்களிடம் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC தெரிவித்துள்ளது. அரசு துறைகளில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC மூலம் தேர்வு நடத்தி நிரப்பப்பட்டு வருகின்றன. ஆனால் தேர்வுகள் நடத்தப்பட்டு பல மாதங்களாகியும் அதன் முடிவுகள் வெளியிடுவதில் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற குரூப் 1 தேர்வுக்கான முடிவுகள் இதுவரை வெளியிடப்படவில்லை. சொற்ப எண்ணிக்கையிலான பதவிகளுக்கு லட்சக்கணக்கான மக்கள் தேர்வு எழுதுவதுதான் இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இதனால் விடைத்தாள் திருத்துவது, மதிப்பீடு செய்வது, சான்றிதழ் சரிபார்ப்பது உள்ளிட்ட பணிகளில் கூடுதலாக காலதாமதம் ஏற்படுகிறது. இந்த காலவரையத்தை தவிர்க்கும் வகையில் ஆன்லைன் மூலம் தேர்வு நடத்த TNPSC முடிவு செய்துள்ளது. அதன்படி OMR விடைத்தாள்களுக்கு பதிலாக கணினியில் பதில்களை தேர்வு செய்ய வேண்டும். அதே சமயம் ஆன்லைனில் ஒரே கட்டமாக தேர்வு நடத்துவது என்பது சாத்தியமில்லாதது. இதனால் பள்ளி, கல்லூரிகள், கணினி ஆய்வகங்கள், தனியார் மென்பொருள் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல இடங்களில் பல்வேறு கட்டங்களாக தேர்வு நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் தேர்வு முடிவடைந்து 2 மாதங்களுக்குள் தேர்வு முடிவுகளை அறிவிக்க முடியும். யாராலையும் கம்ப்யூட்டர் ரொம்ப நேரத்துக்கு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு டிஸ்பிளே ரொம்ப நேரத்துக்கு பார்த்துட்டு இருக்க முடியாது. அது கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாகும். அப்போ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ், நம்மளோட பசங்க அதுக்கு ரெடி ஆகிட்டாங்களான்னு தெரில. அது தவிர்த்து அட்வான்டேஜஸ் நிறையாவே இருக்குது. சொல்லப்போனால் பெட்டர் பிளாட்ஃபார்மாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் இந்த பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டாம், நிறையா பேர் சப்ளை ஆகாது, இந்த கொஸ்டின் பேப்பர் வெளியே லீக் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் எலிமினேட் ஆனாலும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இதில் இருக்குது. கொஸ்டின் டிரான்ஸ்பரன்சி, எக்ஸாம் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக நடக்கும். யாருக்கும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாது. வேறு யாரும் அந்த யாரையுமே ட்ரேஸ் பண்ண முடியாது அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் கீ அவங்க டிரான்ஸ்பரண்டாக பண்ணிட்டாங்கன்னா அதான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. TNPSC எக்ஸாம் ஆன்லைனில் கொண்டு வரது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆன்லைன் தேர்வு மையங்கள் அமைக்க தனியார் நிறுவனங்களிடம் ஒப்பந்த புள்ளிகள் பெறப்பட்டு அடுத்த ஆண்டிலிருந்து ஆன்லைனில் தேர்வு நடத்த TNPSC திட்டமிட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்த புள்ளிகளும் செய்தித்தாள்கள் மூலமாக கோரப்பட்டுள்ளது. இதற்கான மென்பொருளை டெண்டர் எடுக்கும் குறிப்பிட்ட நிறுவனத்திடமிருந்து பெற்று ஆன்லைன் மூலம் TNPSC தேர்வுகளை நடத்தும்.
கோடிங் சீட்டை பார்த்து மார்க் பண்ணும் போச்சில் கூட சில டைம் எக்ஸ்ட்ராக்டாக வைக்க முடியாது. அதை நம்ம ஸ்டேட் பண்ண சில எதுவும் தப்பாகிருமோ அப்படின்னு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ லாஸ்ட் எக்ஸாமில் கூட என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினே நான் டாட் வைக்கிறதே மாற்றி வச்சிட்டேன். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாற்ற முடியாது நம்மளுக்கு ஆன்சரை. ஆனால் ஆன்லைன் எக்ஸாம் அப்படி இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ ரயில்வே பொறுத்த வரைக்கும் கூட ஆன்லைன் எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆன்லைன் எக்ஸாம் கொண்டு வரது பாசிட்டிவ் அமையும். டிஎன்பிஎஸ்சியின் இந்த முடிவால் நேரம் மிச்சமாகும் என்றாலும் தனியார் நிறுவனத்திடம் தேர்வை நடத்தும் பொறுப்பை ஒப்படைக்கும் போது முறைகேடுகள் நடைபெற வாய்ப்பும் உள்ளதாக அஞ்சப்படுகிறது. ஏனெனில் பாலிடெக்னிக் ஆசிரியர் பதவிக்கு நடத்தப்பட்ட தேர்வில் OMR விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் போது தனியார் நிறுவனம் முறைகேட்டில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த தேர்வும் ரத்து செய்யப்பட்டது. அதே சமயம் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் ஏற்கனவே ஆன்லைன் மூலம் தேர்வுகளை நடத்தி வருகிறது. இதேபோல் பொறியியல் படிப்புகளுக்கான கேட், நேட்டா தேர்வுகளும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்பட்டு வருகின்றன. நெல், பருத்தி உட்பட 14 காரி பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது விவசாயிகளுக்கு எந்த அளவிற்கு கை கொடுக்கும் என்பதை பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது விவசாய விளைபொருட்களுக்கு உற்பத்தி செலவிலிருந்து 1.5 மடங்கு உயர்த்தி விலை வழங்குவோம் என வாக்குறுதி அளித்திருந்தார். இந்த நிலையில் டெல்லியில் கடந்த புதன்கிழமை நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் 14 காரிப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஆனால் இந்தியாவில் அதிகம் விளையக்கூடிய நெல்லுக்கு தற்போது அளிக்கப்பட்டிருக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை எந்த விதத்திலும் கை கொடுக்காது என்கிறார்கள் விவசாயிகள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு பொறுப்பேற்ற கடந்த 4 ஆண்டுகளில் வழங்கப்பட்ட ஆதார விலைகளை பார்க்கலாம். 2014-2015ஆம் ஆண்டிற்கான குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 1360 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. மேலும் 2015-2016ஆம் ஆண்டிற்கான குறைந்தபட்ச ஆதார விலையாக 1410 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டது. அதேபோல் 2016-2017ஆம் ஆண்டிற்கான ஆதார விலையாக 1470 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு 1550 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு 200 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1750 ரூபாய் நிர்ணயம் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஆதார விலை தொடர்ந்து உயர்ந்தே வந்திருந்தாலும் விளைபொருட்களின் உற்பத்தி செலவை வைத்து பார்க்கும்போது இது போதாது என்கிறார்கள் விவசாயிகள். குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தேர்தலை கருத்தில் கொண்டு தற்போது இந்த அறிவிப்பை மோடி அரசு வெளியிட்டுள்ளது என்று கூறியுள்ள தென்னிந்திய விவசாயிகள் நலச்சங்க தலைவர் PR பாண்டியன் 2022இல் விவசாயிகளின் லாபம் இரட்டிப்பாக உயர்த்தப்படும் என்று பிரதமர் கூறியிருந்ததையும் நினைவுபடுத்துகிறார். குறைந்தபட்சம் 2500 ரூபாய் டன் ஒன்றுக்கு நெல்லுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். உற்பத்தி செலவை கணக்கில் கொண்டு செலவில் 50% விலை லாபகமாக நிர்ணயம் செய்து அந்த அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு உற்பத்தி பொருளுக்கும் அதை கணக்கில் கொண்டுதான் விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். நெல்லுக்கான விலை நிர்ணயத்தை உயர்த்துவதோடு விளைபொருட்களை கொள்முதல் செய்வதிலும் அரசு கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும் என்கிறார் வேளாண் அறிஞர் பாமையன். விளைச்சல் அதிகமாக இருக்கின்ற பொழுது விவசாயிகளால் விற்க முடியவில்லை. அதை வாங்குவதற்கான கொள்முதல் நிலையங்கள் போதுமானதாக இல்லை. அவற்றை பதப்படுத்தி வாங்கிக் கொள்வதற்கான சிறப்பு அமைப்புகளும் இப்பொழுது இல்லை. அவற்றையெல்லாம் அதிகரிக்க வேண்டும். குறிப்பாக நெல் போன்ற நஞ்சை பகுதியில் இருக்கக்கூடிய விளைகின்ற பொருட்களுக்கு கூட ஓரளவுக்கு கொள்முதல் நிலையங்கள் இருக்கின்றன. ஆனால் மானாவாரி விளைபொருட்களை வாங்குவதற்கான கொள்முதல் நிலையங்கள் மிக மிக குறைவு. ஆகவே அதிலும் அரசு கவனம் செலுத்த வேண்டும். நாட்டில் ஒட்டுமொத்தமாக 328.72 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு விளைநிலங்களாக உள்ள நிலையில் அதில் 96.4 மில்லியன் ஹெக்டேர் நிலங்கள் பாலையாக மாறி வருவதாக டெல்லியை மையமாக கொண்டு இயங்கும் சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியலுக்கான மையம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்காததால் அவர்கள் விவசாய தொழிலை விட்டே வெளியேறும் சூழல் நிலவுகிறது. இதை கருத்தில் கொண்டு வேளாண் விளைபொருளுக்கான விலையை லாபம் தரும்படி நிர்ணயிக்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 8 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஸ்வரனுடன் நெப்போலியன். விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்ப உதவும் கேப்சூல் வாகனத்தை இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் சொந்தமாக தயாரித்துள்ளது. மேலும் அதன் சோதனையையும் இஸ்ரோ வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. விண்வெளி ஆராய்ச்சியில் இஸ்ரோ பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது. அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இந்தியாவும் விண்வெளி ஆய்வுத் துறையில் மிக வேகமாக முன்னேறி வருகிறது. செயற்கைக்கோள்களை மட்டும் தயாரித்து வந்த இஸ்ரோ தொடர்ந்து செலுத்து வாகனங்களான PSLV, GSLV ராக்கெட்டுகளையும் சொந்தமாக தயாரித்து வெற்றி கண்டுள்ளது.
இதன் மூலம் உள்நாட்டு செயற்கைக்கோள்களை மட்டுமன்றி வெளிநாட்டு செயற்கைக்கோள்களையும் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி வருகிறது. அண்மையில் 104 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி உலக நாடுகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இஸ்ரோ. +1, +2, +3 தொடர் சாதனைகளை மேற்கொண்டு வரும் இஸ்ரோ அடுத்த மைல்கல்லாக விண்வெளிக்கு ஆட்களை அனுப்பும் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. தற்போது ஆளில்லா விண்கலங்கள் மட்டுமே அனுப்பப்பட்டு வரும் நிலையில் விண்வெளிக்கு ஆட்களை அனுப்பும் திட்டத்தை செயல்படுத்த இஸ்ரோ தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அதன் ஒரு கட்டமாக வீரர்கள் பூமிக்கு திரும்பும் கேப்சூல் வாகனத்தை இஸ்ரோ தயாரித்துள்ளது. அதன் சோதனை ஓட்டம் நேற்று நடைபெற்றது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ராக்கெட் ஏவுதளத்தில் இந்த சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது. விண்ணில் சீறி பாய்ந்த மாதிரி ராக்கெட்டிலிருந்து பிரிந்த கேப்சூல் வாகனம் பாராசூட் உதவியுடன் திட்டமிடப்பட்ட கடற்பரப்பில் பத்திரமாக இறங்கியது. இந்த சோதனை 250 வினாடிகளில் வெற்றிகரமாக முடிவடைந்தது. விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பும் இஸ்ரோவின் கனவு திட்டத்தின் வெற்றிகரமான தொடக்கமே இந்த கேப்சூல் வாகன சோதனை. வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ள சோதனையால் இஸ்ரோ விஞ்ஞானிகள் உற்சாகமடைந்துள்ளனர். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.